Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேக் எண்டில் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது 4200 போர்ட்டில் ரன் ஆகிட்ருக்கோம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் என்டையர் பேஜ் லோட் ஆகாது. எந்த காம்பனண்ட் நம்ம சேஞ்சை ட்ரிகர் பண்ணுமோ அந்த காம்பனண்ட் மட்டும் லோட் ஆகும். இதனால் கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷன் 8080 ரன் ஆகிட்டு இருக்கோம். பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏபிஐஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த பேக்கெண்டுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெண்ட் டேட்டா பேஸில் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வெப் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் 4200 ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை நம்ம பார்த்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்க முடியும். புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபரை நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரை நீங்கள் டெலீட் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆங்குலர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேக் எண்ட் என்னென்ன ஏபிஐஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 5 ஏபிஐஸும் இந்த பேக் எண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் க்ரியேட் பண்ணலாம், லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிஐயோடைய பாத், அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டேட்டஸ் கோட். ஸோ இந்த 5 ஏபிஐஸ் தான் நம்ம பேக் எண்டில் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த என்டையர் அப்ளிகேஷனுடைய ஃப்ளோ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ப்ரௌசர் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸை ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் மாடியூல் இதுதான் ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க்குடைய ரூட் மாடியூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் ரவுட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனில் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணும்பொழுது இங்கே பாத் மாறும். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்தை பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு மேப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பாத்தை ஆட் காம்பனண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் காம்பனண்ட் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ பாத்தையும் கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்டையும் மேப் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரவுட்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆப் காம்பனண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு காம்பனண்ட் இருக்கும், ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பனண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக்கான காம்பனண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காம்பனண்ட்ஸ்க்கும் ஒரு சர்வீஸ் லேயர் இருக்கும். சர்வீஸ் லேயர் எதுக்குன்னா நமக்கு தேவையான பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே நம்ம அதில் எழுத முடியும். ஸோ இந்த சர்வீஸ் லேயர் HTTP கிளைண்ட். ஏன் HTTP கிளைண்ட்னா ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம பேக் எண்ட் கூட பேசணும். இந்த ஏபிஐஸ்லாம் நம்ம பேக் எண்டில் இருக்குது. ஸோ அந்த ஏபிஐஸை நம்ம கால் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த HTTP கிளைண்ட் மாடியூல் தேவைப்படுது. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சு நான் பேக் எண்டில் 5 ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் தான் இந்த HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பேக் எண்டில் இருக்கிற கேட் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அது கண்ட்ரோலரில் ரீச் ஆகும். ஒன்ஸ் பேக் எண்ட் கண்ட்ரோலர் வந்த உடனே அது சர்வீஸ் லேயருக்கு டெலிகேட் பண்ணும். சர்வீஸ் லேயர்லேருந்து இந்த டேட்டா பேஸ் லேயர் அதாவது JPA ரெபாசிட்டரிக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறம் JPA ரெபாசிட்டரிலேருந்து அந்த டேட்டா பேஸ் கூட பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலை ட்ரிகர் பண்ணுவாங்க. டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு வேல்யூ கிடைச்ச உடனே அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம். ஃப்ரண்ட் எண்டில் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டில் நம்ம செட் பண்ணிவிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் எண்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுடைய பேசிக்கான ஃப்ளோ. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கோடை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த package.json. ஸோ இந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற டிபெண்டன்சிஸை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஃபைல் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா tsconfig. இது கம்பைலர் ஜாவா ஸ்கிரிப்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஃபோல்டரில் 4 காம்பனண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு காம்பனண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்கிரைபரை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு காம்பனண்ட், சப்ஸ்கிரைபர் டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா அது ஒரு காம்பனண்ட், என்டையர் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் பார்க்கணுன்னா அது ஒரு காம்பனண்ட், ஒரு சப்ஸ்கிரைபரை அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு காம்பனண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரூட் காம்பனண்ட், ரவுட்டிங் மாடியூல், அதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னா HTTP கிளைண்ட் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம பேக் எண்டோட பேசுவோம், ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் கால் பண்ணி ரெஸ்பான்ஸை வாங்குவோம். ஸோ அதுக்கு தான் இந்த சர்வீஸ் லேயர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ன்ற இந்த மாடல் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து வேல்யூஸை செட் பண்ணுவோம். ஸோ தட் ஃப்ரண்ட் எண்டில் HTML ஃபைலில் இந்த மாடல் கிளாஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த சப்ஸ்கிரைபர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூ சர்வீஸ் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் சப்ஸ்கிரைபர், ஒரு சப்ஸ்கிரைபர் க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை நம்ம வந்து பேக் எண்ட்லேருந்து வாங்கலாம். இவங்க வந்து இந்த HTTP மாடியூலை யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸை கால் பண்ணுறதுக்கு. ஸோ ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். இது வந்து பேக் எண்டில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து 4200 ரன் ஆகிட்டுருக்கு, பேக் எண்ட் வந்து 88 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் ரவுட்டிங் மாடியூல். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாத்துக்கும் நம்ம வந்து கரஸ்பாண்டிங் காம்பனண்ட் வச்சுருப்போம். ஸோ இங்கே 4 காம்பனண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்துக்கும் அதனுடைய கரஸ்பாண்டிங் காம்பனண்ட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு நியூ பாத் ஆட் பண்ணிங்கன்னா நியூ காம்பனண்ட் இங்கே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இதுதான் வந்து ஆப் ரவுட்டிங் மாடியூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் மாடியூல். ஸோ இதில் வந்து நம்ம எல்லா டிபெண்டன்சியும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய 4 காம்பனண்ட்ஸ் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் HTTP கிளைண்ட் மாடியூலை ஆட் பண்ணியிருக்கோம், ரவுட்டிங் மாடியூலையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனண்ட். இது வந்து இந்த அப்ளிகேஷனுடைய ரூட் காம்பனண்ட். இங்கே இருக்கிற 4 காம்பனண்ட்டில் ஒரு காம்பனண்ட்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல் இருக்குது. இங்கே வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸுடைய லிஸ்ட் வேணும். இது வந்து ஒரு வேரியபிள். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃபார் லூப்பில் நம்ம வந்து இந்த NG ஃபார்னா இது வந்து ஆங்குலருடைய சின்டாக்ஸ். ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடியை நம்ம எடுத்து ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த காம்பனண்ட்குள்ளேயே ஒரு சர்வீஸ் லேயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த காம்பனண்ட் லோட் ஆகும்போது இந்த ரீலோட் டேட்டான்னு சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து சப்ஸ்கிரைபர் சர்வீஸ் டாட் கெட் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட். ஸோ இந்த மெத்தட் கால் பண்ணுவோம். கால் பண்ண பிறகு அதில் வர ரெஸ்பான்ஸை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த சர்வீஸ் லேயரில் என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட். இது வந்து நம்ம பேக் எண்டுக்கு கால் பண்ணுவோம். பேக் எண்ட்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே இங்கே நமக்கு செட் ஆகிடும். இங்கே செட் ஆன உடனே ஃப்ரண்ட் எண்டில் HTML ஃபைலில் இந்த வேரியபிளை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேபிளை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஆங்குலர் அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனுடைய டேரக்டரிக்கு போயிடணும். அதுக்கப்புறம் npm இன்ஸ்டால் இது கொடுக்கும்போது நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிரும். ஸோ npm இன்ஸ்டால் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட். இது கொடுத்த உடனே ng serveன்ற செகண்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 4200 போர்ட்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் ஒரு 5 எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து இங்கே கால் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸை ரிட்ரீவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணுவாங்க. நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து query எக்ஸிக்யூட் பண்ணி டேட்டாவை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எண்டுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ரெபாசிட்டரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து JP ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் டேட்டாலேருந்து இந்த JP ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைல் என்ன பண்ணணும்னா நமக்காக SQL queries வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. H2 டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி டேட்டாவை வாங்கி அதுக்கப்புறம் இந்த மாடல் கிளாஸை எனக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த டேபிள் தான் வந்து H2 டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ்லாம் ஃபில் பண்ணி ரெஸ்பான்ஸை ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம எழுதலை, இது வந்து ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்ப்ரிங் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேசிக் மெத்தட்ஸ் வந்து ஸ்ப்ரிங் டேட்டாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குறான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஸ்ப்ரிங் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணி நமக்காக கொடுப்பாங்க. பிஹைண்ட் த சீனில் SQL queries தான் வந்து இந்த மெத்தட்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ஆர்ஜினை வந்து நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேக் எண்டை கால் பண்ண முடியும். இப்போ நம்ம பில்ட் பண்ண வெப் அப்ளிகேஷனோட டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ 4 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். H2 டேட்டா பேஸ் வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்ஸ்னு கொடுக்கும்போது இங்கே தான் இது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ 4 சப்ஸ்கிரைபர் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா புது யூசர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். kalaik@gmail.com. ஸோ இது நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்கே சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த புது சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களோட டீட்டெயில்ஸை நம்மளால்
பார்க்க முடியும். ஸோ டேட்டா பேஸ்லேயும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ நான் வந்து 4 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு 5th நியூ சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா பேஸ்லையும் இது ஆட் ஆகிடுச்சு. இந்த சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டில் வந்து இன்டர்னலாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது எப்படி வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கிளிக் பண்ணும்பொழுது நம்ம இந்த ஏபிஐ தான் வந்து பேக் எண்டில் கால் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோகோலோஸ் 8080. ஸோ இந்த ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து ரெஸ்பாண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஜேசன் ரெஸ்பான்ஸாக கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் இந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணி அழகாக டிஸ்பிளே பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பேசிக்காக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.